மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று கண்டறிந்தது திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய பால் பாகுபாடு என்ன என்பதை பற்றி கண்டுணர்ந்தோம். திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பானது உயர்தனை ஒருமையில் மட்டும்தான் காணப்படுகின்றது. அக்ரிணை பொருள்களில் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பிரித்து காண்பித்தாலும் அவற்றை வேறுபடுத்தி காட்டக்கூடிய விகுதிகள் என்பது அவற்றில் இல்லை. தனித்தனி சொற்களாலேயே அவை ஆண் பெண் என்று பிரிக்கப்படுகின்றன. அதேபோன்று வினைச்சொற்கள், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொற்களானது என்ன காலம் என்பதை மட்டும்தான் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் போன்ற வேறுபாட்டை அவை காட்டுவதில்லை. திராவிட மொழிகள் அனைத்தும் அந்த வேறுபாட்டை தெளிவாக காட்டுகின்றன. அதற்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே திணை, பால், எண் இவற்றை காட்டக்கூடிய விகுதிகள் இடம்பெறாமல் தனித்தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் பார்த்தது திராவிட மொழிகளினுடைய பழமையான இலக்கிய இலக்கணங்கள் என்னென்ன என்பது, அது எந்த காலத்தில் எழுதப்பட்டது, அதற்கான சான்றுகள் என்ன என்பதை பற்றி கண்டுணர்ந்தோம். திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய சொல்லொற்றுமை என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். அவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டுள்ளதா? இல்லை. நன்றி. அவற்றிலிருந்து ஒரு சில வினாக்களை உங்களிடம் நான் கேட்கின்றேன். கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கியமானது எந்த காலத்தில் எழுதப்பட்டது? கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கியமானது எந்த காலத்தில் எழுதப்பட்டது? பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. சரியான பதில். திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது? திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படுகின்ற மொழி எது? தமிழ் மொழி. சரியான பதில். நம்முடைய இந்திய ரூபாயில் மட்டுமல்லாது வேறு எந்த நாடுகளினுடைய பணத்தாள்களில் தமிழ் மொழியானது இடம்பெற்றுள்ளது? நம்முடைய இந்திய ரூபாய் நோட்டுகளில் தமிழ் மொழியானது இடம்பெற்றுள்ளது. அதுபோன்று வேறு எந்த நாடுகளினுடைய பணத்தாள்களில் தமிழ் மொழியானது இடம்பெற்றிருக்கின்றது? மொரீசியஸ், இலங்கை. சரியான பதில்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதியானது விரிவானம், வளரும் செல்வம் என்பதை பற்றியது. இதில் நாம் கண்டுணர்வது கணினி தொடர்பான தமிழ் சொற்கள், கணிதத்தில் பின்ன இலக்கங்களுக்கு வழங்கக்கூடிய தமிழ் சொற்கள், கடல் கடந்து சென்ற தமிழ் சொற்கள், கிரேக்கத்தில் வழங்கப்படுகின்ற தமிழ் சொற்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் கண்டுணரப் போகின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? நன்றி.
மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தினை எடுத்துக்கொண்டீர்களா? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 13 எடுத்துக்கொள்ளுங்கள். வளரும் செல்வம். சொற்கள் என்பவை வரலாற்றை பேசுபவை. ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு விதமான வரலாற்றை பேசும். ஒவ்வொரு சொல்லிலும் அந்த இனத்தின் மொழியின் வரலாறு என்பது இருக்கின்றது. நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் அந்த சொல் அமைந்திருக்கக்கூடிய மொழியினுடைய வரலாறு, அந்த சொல்லை பேசுகின்ற மக்களினுடைய இனத்தின் வரலாறு, இவை அடங்கி இருக்கின்றது. தமிழ் சொற்களின் வழியாக தமிழர்களினுடைய நாகரிகத்தையும் வாழ்வையும் நம்மால் அறிய முடியும். எந்தளவிற்கு பழங்காலத்திலிருந்து தமிழ் சொற்களானது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன, அவை இன்றைய காலத்தில் எப்படி மாற்றம் அடைந்திருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாம் முந்தைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழினுடைய வரி வடிவம் எவ்வாறு இருந்தது, இன்றைய நூற்றாண்டில் எவ்வாறு மாற்றமடைந்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் கண்டுணர்ந்தோம். அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கூடிய தமிழ் சொற்களின் வழியாக தமிழர்களினுடைய நாகரிகம், அவர்களுடைய வாழ்க்கை, இவை நம்மால் அறிய முடியும். இதே போன்று தமிழில் வழங்கக்கூடிய பிறமொழி சொற்களும் அவை சார்ந்திருக்கக்கூடிய இனம், மொழி, இவற்றினுடைய வரலாற்றை நமக்கு காட்டுகின்றது. எப்படி நம்முடைய தமிழ் சொற்களில் தமிழர்களினுடைய நாகரிகம், வாழ்க்கை, அந்த மொழியினுடைய வரலாறு என்பது அடங்கி இருக்கின்றதோ, அதே போன்று தமிழில் வழங்கக்கூடிய பிறமொழி சொற்களும் அந்த சொற்கள் எந்த இனத்தை சார்ந்தது, அந்த மொழியினுடைய வரலாறு என்ன என்பதை தெளிவுற நமக்கு காட்டுவதாக அமைகின்றது. தமிழ் மொழியானது பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை என்பது மரபு. மற்ற மொழிகளில் என்ன பெயரில் வழங்கி வருகின்றார்களோ அதே பெயரில் நாம் வழங்கி வருவதில்லை. அதனை மொழியாக்கம் செய்து நம்முடைய தூய தமிழில் நாம் அதனை பயன்படுத்தி வருகின்றோம். வடமொழியில் சமஸ்கிருதம் என்று நாம் சொல்லும் பொழுது தமிழில் சமற்கிருதம் என்று தான் நாம் அழைக்கின்றோம். சமற்கிருதம் என்று அழைக்கும் பொழுது அதில் வடமொழி சொல்லானது நீங்கி விடுகின்றது. அது நம்முடைய தமிழுக்கே இருக்கக்கூடிய மரபு. அந்த வகையில் கலைச்சொல்லாக்கத்திற்கான பணிகளானது இன்றும் முதன்மை பெற்று வருகின்றது. வேற்று மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களை தமிழில் வழங்கி வரும் பொழுது அதனை மொழியாக்கம் செய்து தூய தமிழில் வழங்கி வருவதுதான் கலை சொல்லாக்கம் என்பது. அந்த கலை சொல்லாக்கத்திற்கான பணிகளானது இன்றும் முதன்மை பெற்று வருகின்றது. இந்த கலை சொல்லாக்கம்தான் மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் அமைந்துள்ளது. சொற்கள் வெளிப்படுத்துகின்ற வரலாறு, அவற்றினுடைய பண்பாடு, இவற்றை ஒரு உரையாடல் வழியில் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 3 பேர் உரையாடுவதாக. அந்த உரையாடலை காண்போமா? அவற்றில் முதலில் நாம் பார்ப்பது கணினி தொடர்பான சொற்களானது. நாம் அனைவரும் மடிக்கணினி என்பதை பயன்படுத்துகின்றோம். பெரும்பாலானோர்கள் மடிக்கணினியை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடிய மடிக்கணினியில் கணினி தொடர்பான சொற்கள், அதனை அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குகின்றோமா அல்லது அவற்றிற்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்கின்றதா என்று ஒருவர் கேட்கின்றார். கணினி தொடர்பான சொற்களை பெரும்பாலும் நாம் மொழிபெயர்த்திருக்கின்றோம். அங்கும் தமிழ் சொற்கள் என்பது நிறைந்துதான் காணப்படுகின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில சொற்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டு அதற்கான தமிழ் சொல் என்ன என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சாஃப்ட்வேர் என்பது மென்பொருள், ப்ரௌசர் என்பது உளவி, கிராஃப் என்பது செதுக்கி,
கர்சர் என்பது ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. சர்வர் வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் உரை, லேப்டாப், மடிக்கணினி என்றெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இது தவிர நாம் பயன்படுத்தக்கூடிய கணினி தொடர்பான சொற்கள், அலைபேசி தொடர்பான சொற்களானது நமக்கு கீழே படத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் காணுகின்ற படங்களில் அவற்றை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் என்பது புலனம், யூடியூப் என்பது வலையொலி, இன்ஸ்டாகிராம் படவரி, வீசாட் அளாவி, மெசேஞ்சர் பற்றியம், ட்விட்டர் கீச்சகம், டெலிகிராம் தொலைவரி, ஸ்கைப் காயலை, ப்ளூடூத் ஊடலை, வைஃபை அருகலை, ஹாட்ஸ்பாட் பகிரலை, பிராட்பேண்ட் ஆளலை, ஆன்லைன் இயங்கலை, ஆஃப்லைன் முடக்கலை, தம்ப்ட்ரைவ் விரலி, ஹார்டிஸ்க் வன்தட்டு, ஜிபிஎஸ் தடங்காட்டி, சிசிடிவி மறைகாணி, ஓசிஆர் எழுத்துணரி, எல்இடி ஒளிர்வி முனை, 3D முத்திரட்சி, 2D இருதிரட்சி, ப்ரொஜெக்டர் ஒளிவீச்சு, பிரிண்டர் அச்சுப்பொறி, ஸ்கேனர் வருடி, ஸ்மார்ட் போன் திறன்பேசி, சிம் கார்டு செறிவட்டை, சார்ஜர் மின்னூக்கி, டிஜிட்டல் எண்மின், சைபர் மின்வெளி, ரவுட்டர் திசைவி, செல்ஃபி தம்படம், தம்ப்நெயில் சிறுபடம், மீமி போன்மி, பிரிண்ட் ஸ்கிரீன் திரைப்பிடிப்பு, இங்க்ஜெட் மைவீச்சு, லேசர் சீரொளி என்று நாம் பயன்படுத்தக்கூடிய கணினி தொடர்பான சொற்களையும் அலைபேசியில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களையும் நமக்கு தமிழில் வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கான மிக முக்கிய பணி வாய்ந்ததாக இருக்கக்கூடியது கலைச்சொல்லாக்கம் என்பது. பிற மொழிகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்முடைய மொழிக்கேற்றவாறு அதனை கலைச்சொல்லாக்கம் செய்து நாம் வழங்கி வருகின்றோம். ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழியானது பிற மொழிகளினுடைய கலவை இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கின்றது. அந்த தன்மையை மேன்மேலும் நாம் வளரச் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இதுபோன்று பிற மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்குரிய தமிழ் சொற்களையும் உடனடியாக கண்டுபிடித்து வழங்கி வருவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனை இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை என்பது. இப்பொழுது மாணவர்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். கணினி தொடர்பான சொற்களும் அலைபேசியில் நாம் பயன்படுத்தக்கூடிய அது தொடர்பான சொற்களும் தமிழில் எவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நன்றாக புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய பின்ன இலக்கங்கள். கணிதத்தில் 1, 10, 1000 போன்ற எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்களானது நமக்கு இருக்கின்றது. அது நமக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 என்று அந்த எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். அதுவே பின்ன எண்களாக கொடுக்கும் பொழுது, பின்ன எண்களாக அவை மாற்றம் அடையும் பொழுது
320இல் ஒரு பங்கு, 160இல் ஒரு பங்கு என்ற அந்த எண்ணிக்கைகள் வழங்கும் பொழுது அவற்றிற்கான தமிழ்ச் சொற்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. அதனை பற்றித்தான் கேட்கின்றார் டேவிட் என்பவர். கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய பின்ன இலக்கங்களுக்கான தமிழ்ச் சொற்கள் என்ன என்பது அதனை பற்றி காண்போம். 320இன் ஒரு பங்கு என்றால் அது முந்திரி. 160இல் ஒரு பங்கு என்பது அரைக்காணி. 320இல் 3 பங்கு என்பது அரைக்காணி முந்திரி. 80இல் ஒரு பங்கு காணி. காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் ஒரு பாடல் கூட பாடியிருப்பார். அந்த காணி நிலம் என்பது 80இல் ஒரு பங்கு. கால் வீசம் என்பது 64இல் ஒரு பங்கு. அரைமா என்பது 40இல் ஒரு பங்கு. அரை வீசம் என்பது 32இல் ஒரு பங்கு. முக்காணி. முக்காணி என்பது 80இல் 3 பங்கு. 80இல் ஒரு பங்கு என்றால் அது காணி நிலம். 80இல் 3 பங்கு என்றால் அது முக்காணி நிலம். 64இல் 3 பங்கு என்றால் அது முக்கால் வீசம். அதே 64இல் ஒரு பங்கு என்றால் அது கால் வீசம். 20இல் ஒரு பங்கு ஒரு மா. 16இல் ஒரு பங்கு மாகாணி. 10இல் ஒரு பங்கு இருமா. 8இல் ஒரு பங்கு அரைக்கால். 20இல் 3 பங்கு 3 மா என்பது. 20இல் ஒரு பங்கு இருந்தால் அது ஒரு மா. 20இல் 3 பங்கு இருந்தால் அது 3 மா. 16இல் 3 பங்கு இருந்தால் அது 3 வீசம். 16இல் ஒரு பங்கு இருந்தால் மாகாணி, அதாவது ஒரு வீசம். அதுவே 16இல் 3 பங்கு என்று இருந்தால் 3 வீசம். 5இல் ஒரு பங்கு என்றால் 4 மா என்பது. இது போன்ற பின்ன இலக்கங்களுக்கான தமிழ்ச் சொற்களும் நம்முடைய தமிழ் மொழியில் வழங்கி வருகின்றன. இவையெல்லாம் பழந்தமிழர்களினுடைய காலத்தில் புழக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய சொற்கள். அவை இப்பொழுதும் புழக்கத்தில் இருந்திருக்கின்றது என்றால் நமக்கு அவற்றை பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை நாம் கால மாற்றத்தின் காரணமாக அவற்றை கைவிட்டு விட்டோம். அந்த சொற்களை நாம் அதிகமாக பயன்படுத்தியது இல்லை. அப்படி பயன்படுத்தாமல் விட்டுவிட்ட காரணத்தினால் அந்த சொற்களானது கால மாற்றத்தின் காரணமாக அழிந்து போய்விட்டன. நாம் நினைத்தால் அந்த மறைந்த சொற்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்யலாம். நாம் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம் இருந்தும் ஏன் கணினித்துறை சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கின்றோம் என்றால், ஒரு துறையானது எங்கு வளர்க்கப்படுகின்றதோ அங்குள்ள மொழியானது அத்துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும். அந்த துறையை பெறுபவர்கள் அது சார்ந்த மொழிக்கூறுகளை தம் மொழியில் மாற்ற வேண்டும். ஒரு துறை, அந்த துறையானது எங்கு வளர்க்கப்படுகின்றதோ அங்குள்ள மொழியானது அந்த துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும். உதாரணத்திற்கு கணினி என்பது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இங்கிலாந்து நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இங்கிலாந்து நாட்டில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய மொழி என்பது ஆங்கிலம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மொழிதான் அந்த துறையில் தன்னுடைய செல்வாக்கை பெற்றிருக்கும். ஒவ்வொரு பொருள்களும் எங்கு கண்டுபிடிக்கப்படுகின்றதோ அங்குதான், அங்கு என்ன மொழி பேசப்படுகின்றதோ அந்த மொழியினுடைய தாக்கம்தான் அந்த பொருளின் மீது படிந்திருக்கும். அதே சமயத்தில் அந்த துறையை பெறுபவர்கள், அந்த துறையை மற்ற நாட்டினர் பெறுகின்றார்கள் என்றால் அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மொழி சொற்களை, அந்த மொழியில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்களை தங்களுடைய மொழியில் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதுதான் கலைச்சொல்லாக்கம் என்றழைக்கப்படுகின்றது. மாணவ கண்மணிகளுக்கு
பின்ன இலக்கங்களுக்கான தமிழ் சொற்கள் என்ன என்பது நன்கு தெரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். நன்கு புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை. 320 ஒரு பங்கு என்றால் முந்திரி, 160 ஒரு பங்கு என்றால் அரைக்காணி, 320 3 பங்கு என்றால் அரைக்காணி முந்திரி, 80 ஒரு பங்கு என்றால் காணி, 64 ஒரு பங்கு என்பது கால் வீசம், 40 ஒரு பங்கு என்பது அரைமா, 32 ஒரு பங்கு என்பது அரை வீசம், 80 3 பங்கு என்பது முக்காணி, 64 3 பங்கு என்பது முக்கால் வீசம், 20 ஒரு பங்கு என்பது ஒருமா, 16 ஒரு பங்கு என்பது மாகாணி, 10 ஒரு பங்கு என்பது இருமா, 8 ஒரு பங்கு என்பது அரைக்கால், 20 3 பங்கு என்பது மூன்றுமா, 16 3 பங்கு என்பது 3 வீசம், 5 ஒரு பங்கு என்பது 4மா. இவைதான் பின்ன இலக்கங்களுக்கு வழங்கக்கூடிய தமிழ் சொற்கள் என்பது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் ஏன் கணினித்துறை சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாம் இதற்கு முன்பு பார்த்தோம். ஏன் அதனை தங்களுடைய மொழியில் மாற்ற வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றார் மும்தாஜ் என்பவர். ஏன் மாற்ற வேண்டும் என்றால், வேற்றுமொழி சொற்களை எளிதாக நாம் நம்முடைய நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது. வேற்றுமொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை மிக எளிதாக நாம் நம்முடைய நினைவில் வைத்துக்கொள்ளலாம் என்றால் அது அவ்வளவு எளிதல்ல. அதை நினைவில் வைத்து கொள்வதற்கு அதிக நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அது நம்முடைய சிந்தனை வேகத்தையும் சற்றே மட்டுப்படுத்தும், குறைவுபடுத்தும். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அவை குறைத்துவிடும். சொற்கள் அந்தந்த மொழி பேசுபவரினுடைய பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை. ஒரு சொல் இருக்கின்றது அப்படின்னா அந்த சொல்லை அந்த மொழி பேசுபவரினுடைய பேச்சுறுப்புகளுக்கு ஏற்றவாறு அவை அமைந்திருக்கும். இப்போ வேற்று மொழியை பேசுபவர்கள் ஆங்கிலம், ஹிந்தி போன்ற வேற்று மொழிகளை பேசுபவர்கள் நம்முடைய தமிழ் மொழியில் பேசினார்கள் என்றால் நாம் பேசுவதற்கும் அவர்கள் பேசுவதற்கும் சற்றே பேச்சுறுப்புகளானது மாறுபடும். மொழிகளினுடைய திரிவும் ஏற்படும். அதை நீங்களே கண்டுணர்ந்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். வேற்று மொழிகளை பேசுபவர்கள், ஹிந்தி மொழியை பேசுபவர்கள் தமிழில் பேசுகின்றார்கள் என்றால் அதில் பேசும் பொழுது ஒரு சில சொற்களினுடைய உருவுகளானது மாற்றமடைந்திருக்கும். சரியான உச்சரிப்போடு அவை இருக்காது. அது அந்தந்த மொழி பேசுபவரினுடைய பேச்சுறுப்புகளுக்கு ஏற்பதான் அமைந்திருக்கும் அந்த சொற்கள் என்பது. அவை நாம் மாற்றி பேசும் பொழுது அதில் ஒளித்திருவி ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும். இதனால் கேட்பவர்களுக்கு அதனுடைய பொருள் என்ன என்பது புரியாத ஒரு நிலையானது ஏற்படும். அந்த சொற்களை கேட்பவர்களுக்கு என்ன சொல்கின்றார்கள், என்ன கூறுகின்றார்கள் என்பது புரியாத ஒரு நிலையானது ஏற்படும். ஹிந்தி மொழி பேசுபவர்கள் தமிழில் பேசுகின்றார்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை நாம் ஒரு முறைக்கு பலமுறை கேட்டால்தான் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதே நமக்கு தெரிய வரும். எதனால் இந்த மாற்றம் ஏற்படுகின்றது என்றால், அவர்களுடைய தாய்மொழி வேறு, அவர்கள் பேசுகின்ற மொழியானது வேறு. அவ்வாறு பேசும் பொழுது அதில் பொருள் மயக்கம் ஏற்பட்டு பொருள் புரியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த காரணத்தினால்தான் கலைச்சொல்லாக்கம் என்பது தேவைப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி சார்ந்திருக்கக்கூடிய சொற்களினுடைய எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களினுடைய எண்ணிக்கை மிகுதியாக இருந்தது. முன்பிருந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தாய்மொழி சார்ந்திருக்கக்கூடிய சொற்களினுடைய எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது.
நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய அறிவியல் கருத்துகளுக்கான கலைச்சொற்களை எல்லாம் நம்முடைய மொழியில், நம்முடைய தாய்மொழியில் உருவாக்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டது நமக்கு. அதனால்தான் கலைச்சொற்களை ஒளிபெயர்ப்பு செய்தோ அல்லது மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த வேற்று மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை ஒன்று நாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் அல்லது மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். அப்படி செய்துதான் அவரவர்களினுடைய தாய்மொழியில் அதனை பயன்படுத்த வேண்டும். வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழிகளிலிருந்து தமிழ் மொழி பெறுவதைப் போல வேற்று மொழிகள் தமிழிலிருந்து சொற்களை பெற்றிருக்கின்றதா என்று டேவிட் அவர்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஒரு சில துறைகளினுடைய சொற்களை நாம் வேற்று மொழிகளிலிருந்து பெற்றிருக்கின்றோம். ஆங்கில மொழியிலிருந்து, வடமொழியிலிருந்து பல்வேறு விதமான சொற்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய தமிழ் மொழியில் பெற்று அதனை நாம் கலைச்சொல்லாக்கம் செய்திருக்கின்றோம். சரி, அதே போல் நம்முடைய தாய்மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் வேற்று மொழிகளுக்கும் இடம் பெற்றிருக்கின்றனவா? வேற்று மொழிகளிலும் தமிழ் சொற்கள் சென்று சேர்ந்திருக்கின்றதா என்று அவருக்கு ஒரு சந்தேகம். நல்ல சந்தேகம்தான். அவ்வாறு சென்று சேர்ந்திருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி காண்போம். மாணவ கண்மணிகளே, தமிழ்மொழி எவ்வாறு வேற்று மொழிகளிலிருந்து சொற்களை பெற்றிருக்கின்றதோ அதேபோல வேற்று மொழிகளும் தமிழிலிருந்து சொற்களை பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள். சங்க காலத்திலிருந்தே கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று வாணிகம் செய்திருக்கின்றார்கள், பொருள் ஈட்டியிருக்கின்றார்கள். நம்முடைய சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள், கடலில் பயணம் செய்யக்கூடிய கப்பல்களானது இயக்கப்பட்டதற்கான குறிப்புகளானது இருக்கின்றன. இதில் நம்முடைய தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதுதான் ஆங்கிலத்தில் நேவி என்று மாறியிருக்கின்றது. நாம் நம்முடைய தமிழில் வழங்கக்கூடிய நாவாய் என்ற சொல்லைத்தான் ஆங்கிலத்தில் நேவி என்று மாற்றம் செய்திருக்கின்றார்கள். நேவி என்றால் கப்பல், கடல் துறை. எப்படி நாம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொல்லை நம்முடைய தமிழில் மாற்றம் செய்து பயன்படுத்துகின்றோமோ அதே போல் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய சொல்லானது ஆங்கிலத்தில் மாற்றம் அடைந்திருக்கின்றது. தமிழரினுடைய கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகளில் இடம்பெற்றிருக்கின்றன என்று மும்தாஜ் மீண்டும் கேள்வி எழுப்புகின்றார். தமிழர் எந்தளவிற்கு கடலில் ஆளுமை செய்திருக்கின்றார்கள் என்பது நாம் சங்க இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம். அப்படி வேறு வகையான சொற்கள் எந்தெந்த மொழிகளில் அவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது? உலகின் மிகவும் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழக்கூடியது கிரேக்க மொழி என்பது. உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி என்பது. அத்தகைய கிரேக்க மொழியினுடைய கடல் சார்ந்த சொற்களில் நம்முடைய தமிழ் சொற்களானது இடம்பெற்றிருக்கின்றன. எரிதிரை, அது கிரேக்க மொழியில் எருதிரான் என்பது. கலன் தமிழ் சொல், அது கிரேக்க மொழியில் கலையகோய். நீர் தமிழ் சொல், நீரியோஸ் கிரேக்க சொல், நீரிய என்றும். நாவாய் தமிழ் சொல், கிரேக்க மொழியில் நாயு. தோணி தமிழ் சொல், கிரேக்க மொழியில் தோனீஸ் என்று. இதுபோன்ற தமிழ் சொற்களானது கிரேக்க மொழியிலும் இடம்பெற்றிருக்கின்றது. இது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழிலிருந்து வேற்று மொழிகளுக்கு சென்றிருக்கின்றதா என்று மீண்டும் அவருக்கு ஒரு ஐயம். இல்லை,
பல்வேறு துறை சார்ந்த தமிழ்ச் சொற்களும் வேற்று மொழிகளுக்கு இடம்பெற்றிருக்கின்றன. கடல் சார்ந்த சொற்கள் மட்டும் மற்ற மொழிகளில் இடம்பெறவில்லை. வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்ச் சொற்களும் மற்ற மொழிகளுக்கு இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி வேறு எந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய சொற்கள் வேற்று மொழிகளில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பற்றி காண்போமா? வாருங்கள் காணலாம். மாணவ கண்மணிகளை, தமிழில் வழங்கி வந்த சொற்கள் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றமடைந்திருக்கின்றன என்பதை பற்றி காண்போம். தமிழில் வழங்கி வந்த சொற்கள் அரிசி, கருவூர், காவிரி, குமரி, சோப்பட்டினம், தொண்டி, மதுரை, முசிறி, உறையூர், பொதிகை மலை, கொற்கை என்பவை. இவை கிரேக்க மொழியில் மாற்றமடையும் பொழுது அரிசி என்பது ஒரைசா, கருவூர் கரோரா, காவிரி கபிரில், குமரி குமாரி, சோப்பட்டினம் சோபட்னா, தொண்டி திண்டீஸ், மதுரை மதோரா, முசிறி முசிறில், உறையூர் ஒர்தொரா, பொதிகைமலை பேத்திகோ, கொற்கை கொள்கொய் என்று மாற்றமடைந்திருக்கின்றன. இவை தமிழில் வழங்கி வந்த சொற்கள் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றமடைந்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் கண்டுணர்ந்தோம். நன்றி. கடல் சார்ந்த துறையில் மட்டுமல்லாது பண்டைய தமிழர்கள் கவிதையியலிலும் முன்னேற்றம் பெற்றிருக்கின்றார்கள். கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் இணைந்து காண முடிகின்றது. தமிழில் பா என்றால் என்னவென்று நமக்கு தெரியும். தமிழில் பா என்றால் பாட்டு, கவிதை என்பது. அதே சொல்லானது, அந்த பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயியோனா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பா என்ற அந்த சொல்லானது கிரேக்க மொழியினுடைய மிகவும் தொன்மையான காப்பியமாக இருக்கக்கூடிய இலியாத் என்பதில் பாயியோனா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போலோ என்ற கடவுளுக்கு பாடப்படுவது பா என்று கிரேக்கத்தில் குறிக்கப்படுகின்றது. எந்தளவிற்கு தமிழும் கிரேக்கமும் இணைந்து காணப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள். பா வகைகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய வெண்பா, 4 பா வகைகளானது இருக்கின்றன. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்று. அந்த 4 பா வகைகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை என்பது. இது கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்களானது சாப்போ என்று அழைக்கப்படுகின்றது. நாம் தமிழில் வெண்பாவினுடைய ஓசையை செப்பலோசை என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் அதுவே கிரேக்கத்தில் வழங்கும் பொழுது சாப்போ என்று அழைக்கப்படுகின்றது. இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பிறகு ஆங்கிலத்தில் சேப்பிக் ஸ்டேன்சா என்று இன்று வழங்கப்படுகின்றது. கிரேக்கத்தில் வழங்கும் பொழுது சாப்போ, இப்பொழுது ஆங்கிலத்தில் அது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? சேப்பிங் ஸ்டேன்சா என்று அழைக்கப்படுகின்றது. பாவினுடைய சுவைகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய இளிவரல் என்ற சுவையானது துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டி காட்டுகின்றன. கிரேக்கத்தில் அதே துன்பச் சுவையுடைய பாடல்களானது இலிகியா என்று அழைக்கப்படுகின்றது. தமிழில் துன்பச் சுவையுள்ள பாடல்களானது இளிவரல் என்று அழைக்கப்படுகின்றது. அதுவே கிரேக்கத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இலிகியா என்று அழைக்கப்படுகின்றது. கிரேக்கத்தில் மிகவும் தொன்மையான காப்பியமாகிய இலியாத் என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இத்தகவலை நமக்கு டேவிட் என்பவர் கூறுகின்றார். இலியாத் காப்பியம் என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே தமிழும் கிரேக்கமும்
இரண்டும் கவிதை சார்ந்த சொற்களை பார்க்கும் பொழுது ஒன்றிணைந்ததாக காணப்படுகின்றது. தமிழில் இருக்கக்கூடிய பா என்ற சொல்லானது கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாக இருக்கக்கூடிய இலியாத்தில் பாயியோனா என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்போலோ என்ற கிரேக்க கடவுளுக்கு பாடப்படுவது பா என்று குறிப்பிடுகின்றார்கள். அதேபோல் வெண்பாவினுடைய ஓசையானது செப்பலோசை. அது கிரேக்கத்தில் வழங்கும் பொழுது சாப்போ என்று அழைக்கப்படுகின்றது. அதன் பிறகு ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டேன்சா என்று வழங்கப்படுகின்றது. பாவினுடைய சுவைகளுள் துன்பச் சுவையினை தமிழில் இளிவரல் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அதுவே கிரேக்கத்தில் இலிகியா என்று அழைக்கப்படுகின்றன. இது கவிதை சார்ந்த சொற்களினுடைய அடிப்படையில் தமிழும் கிரேக்கமும் ஒன்றிணைந்ததாக காணப்படுகின்றது என்ற கருத்தை தான் முன்வைக்கின்றன. மாணவ கண்மணிகளை, இதுவரை நாம் கண்டுணர்ந்தது கணினி துறை சார்ந்த, அலைபேசி துறை சார்ந்த தமிழ் சொற்களையும் பின்ன இலக்கங்களுக்கான தமிழ் சொற்கள் என்ன என்பதையும், ஒளித்திரிபு எதனால் ஏற்படுகின்றது என்பதையும், கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய தமிழ் சொற்களை பற்றியும், தமிழுக்கும் கிரேக்க மொழிக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கின்றது என்பதை பற்றியும் தெளிவுற கண்டுணர்ந்தோம். அவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தை கூறி அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாம் காண இருப்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கமெண் 13 மற்றும் 14. பக்கமெண் 13இல் வளரும் செல்வம் என்பதில் ஆரம்பித்து பக்கமெண் 14இல் வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழிகளிலிருந்து தமிழ் மொழி பெறுவதைப் போன்று வேற்று மொழிகள் தமிழிலிருந்து பெற்றுள்ளனவா என்பது வரைக்கும் இருக்கக்கூடியது. மாணவர்கள் எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 26. பக்கமெண் 26 எடுத்துக்கொண்டீர்களா? அதில் குருவினா 4, கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையேனும் 5 தமிழ் சொற்களை தருக. கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையேனும் 5 தமிழ் சொற்களை தருக என்பது. அதற்குரிய விடையானது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 13 எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கமெண் 13 எடுத்துக்கொண்டீர்களா? அதில் சாஃப்ட்வேர் மென்பொருள், ப்ரௌசர் உளவி, கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் இணையவழி, சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர் உரை, லேப்டாப் மடிக்கணினி என்று இருக்கின்றதல்லவா, அதனை குறித்து கொள்ளுங்கள். அவைதான் கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த 5 தமிழ் சொற்கள். இவற்றில் எவையேனும் 5 மட்டும் எழுதினீர்கள் என்றால் போதும். தெளிவுரை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தினசரி தவறாது எழுதும்போது தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் தேதியினை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டுப்பாடத்தினை அன்றே செய்து முடித்து விடுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.